நான் டாக்டர் ஆஷா ராவ் ஃப்ரம் ராவ் ஹாஸ்பிட்டல். இந்த மேரத்தான் வந்து மகளிர் ஹெல்த்துக்காக அவேர்னஸ்க்காக நடத்திட்டு இருக்கோம். இது செகண்ட் டைம் we are doing it. எண்டோமெட்ரியோசிஸ் சொல்றது ஒரு டிஃபிகல்ட் டிசீஸ். லேடிஸ்க்கு மாசம் மாசம் பீரியட்ஸ் வரும்போது சிவியர் பெயின் உண்டாகுது. இதனால ஃபர்டிலிட்டி கூட பிரச்சனை வரலாம். ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் ஆகலாம். மாசம் மாசம் இந்த ஓவரிக்குள்ள ஒரு சின்ன ப்ளீடிங் ஆயிட்டு ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. இதை வந்து சாக்லேட் கலர் ஃப்ளூயிட் வரும். அதான் இதுக்கு சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லி ஒரு காமன் நேம். ஆனால் இந்த சிஸ்ட்னால பக்கத்தில் இருக்கிற குடல், ஃபெலோப்பியன் டியூப், யூரின் பை இது எல்லாமே ஒட்டிக்கிட்டு ஃபியூச்சரில் நிறைய பெயின் வரலாம். பேபி வேணும்னு சொல்லும் போது கஷ்டம் வரும். அதனால சிறு வயசுலேயே ஒரு 16, 17, 18 வயசுலேயே ஒரு பெண் குழந்தை மாசத்தோட வலி இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு டாக்டர்கிட்ட கூட்டு போகணும், ஸ்கேன் எடுக்கணும். சிஸ்ட் இருந்தால் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அப்பவே அந்த டிசீஸ் வந்து நாங்கள் தடுத்துடலாம். இந்த மெடிசன்ஸ் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் கூட சாப்பிட வேண்டி வரும். அது சாதாரணமாக நாங்கள் குழந்தைக்கு வந்து பரவாயில்ல, நீ வலி வந்தா பரவாயில்ல, பொறுத்துக்கோ, நீ பொண்ணு தானே அப்படி சொல்றோம். அது தப்பு. அதனால இது விஷயம் ஒரு அவேர்னஸ் உண்டாக்குறதுக்காக இது இந்த வாக்கத்தான் வச்சிருக்கோம். ஃபியூச்சர்லயும் நிறைய வலி வந்தால் கர்ப்பப்பை எடுக்கணும் தேவையில்லை. உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இல்லை மெரினான்னு சொல்ற லூப் போட்டு உங்களுக்கு இந்த டிசீஸ் வந்து தடுத்திடலாம். இன்னொரு பிரச்சனை வந்து cervical கேன்சர். இந்த cervical கேன்சர் சொல்றது ஒரு வைரஸ்னால உண்டாயிட்டு இருக்கு. இந்த வைரஸ்க்கு நாங்க வேக்சினேஷன் கொடுத்தால் சிறு வயசுல 9லேருந்து 19 வயசு வரைக்கும் இந்த வேக்சினேஷன் கொடுத்தால் ஃபியூச்சர்ல உங்களுக்கு cervical கேன்சர் வர ப்ராப்ளம் வந்து நாங்க தடுத்திடலாம். தேங்க்யூ. கலந்த சீசன்ல ஒரு 390 வந்தாங்க. இந்த வாட்டி 450 இருக்கு. உலக பெண்களுக்கு ஆமா ஆமா பெண்களுக்கு நீங்க என்ன அவேர்னஸ் கொடுத்தீங்க? இப்போ பெண்கள் வந்து எப்பவுமே ஃபேமிலி பார்த்துக்குவாங்க, குழந்தைங்க பார்த்துக்குவாங்க, வீடு ஜாப் எல்லாம் பார்த்துக்குவாங்க. ஆனால் அவங்க ஹெல்த் பார்த்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க ஹெல்த் கட்டாயமா அவங்க கவனிக்கணும். லேடி இஸ் த சென்டர் ஆஃப் த ஃபேமிலி. அதனால அவங்க ஹெல்த் கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு செக்அப் வான்னு சொன்னா இல்லைங்க வீட்டில் கேட்டு வர, வீட்டுக்கார கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் வரவே மாட்டாங்க. அதனால வருஷம் ஒருக்கா ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணணும். மாதவிளக்கு டைம்ல வலி இருந்தால் கட்டாயமா ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், மார்பு டெஸ்ட் பார்க்கணும். இந்த கருப்பை வாய் புற்றுநோய்க்காக சிறு வயசு பெண்கள் 9 to 20 அவங்க வேக்சினேஷன் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வந்து கட்டாயமா cervical pap smear பண்ணிக்கணும். அது ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம். அது பண்ணா யாருக்கு இந்த டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் கியூர் பண்ணோம்.